Yes. Very good evening, everyone. A warm welcome to each and every one of you to Super 70 Series 2 Day 17. நான் உங்களுக்கு ஷமீமா. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒன் வேர்ட் சேலஞ்ச் பண்ணலாமா? எஸ் எஸ். சூப்பர் 17 சொன்ன உடனேயே உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர ஒரு வேர்ட் என்ன? லேர்னிங், growth, கான்ஃபிடன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாட் பாக்ஸ்ல ஒன் வேர்ட்ல டைப் பண்ணலாமா? குயிக்கா. எஸ். ஓகே. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா எல்லா ஆன்சருமே ஒரு காமன் மெசேஜ் சொல்லுது. Learning. Yes. So Super 70 is not just about reading books. It's about learning together, growing together, and inspiring one another. 70 days, 70 participants, and 70 inspiring books. இந்த பியூட்டிஃபுல் லேர்னிங் ஜேர்னியில் இன்னைக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டர், ஒரு மீனிங்ஃபுல் புக் ரிவ்யூ அண்ட் வேல்யூபிள் லைஃப் லெசன் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு. So without any further delay, let's move on to today's presentation. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 17 presenter Mrs. Mala Krishnan ma'am. Ma'am is the founder of Wisdom Mastery Academy Malaysia. அவங்க ஒரு மென்டல் ஹெல்த் கோச், NLP மாஸ்டர் ட்ரைனர் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். பர்சனல் growth, கான்ஃபிடென்ஸ் அண்ட் மைண்ட் செட் டெவலப்மெண்ட் மூலமா பல பேரோட லைஃப்ல பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. இண்டிவிஜுவல்ஸ் தங்களோட ட்ரூ பொட்டன்ஷியலை டிஸ்கவர் பண்ணி மீனிங்ஃபுல் லைஃப் பில்ட் பண்ண எம்பவர் பண்றது தான் அவங்களோட மிஷன். இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண இன்ஸ்பைரிங் புக் த 5 AM கிளப். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு வேல்யூபிள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். So let's welcome Mrs. Mala Krishnan ma'am with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Okay, thank you very much, our trainer, Ms. Shamina. Thank you very much, and also to all the coordinators. இந்த டைம்ல உங்க சிரமப்படாம சிறப்பா வழி நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்யூ வந்து டாக்டர் உஷன் பாஷா அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பா ஒரு அற்புதமா கொண்டுட்டு போறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நான் மாலா கிருஷ்ணன் ஃப்ரம் மலேசியால இருந்து இன்னைக்கு இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிட்-நைட் 12:20. ஸோ உங்களுக்காண்டி ஒரு சிறப்பான ஒரு புக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்கு வந்திருக்கேன். ஓகே, இன்னைக்கு த 5 AM கிளப். ஓகேங்களா, த 5 AM கிளப் புக்கை பத்தி பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பலர் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த புக்கோட ஆட்டர் பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ராபின் சர்மா. அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னா த மாங்க் ஹூ சோல்ட் த ஃபெராரி அண்ட் ஆல்சோ த லீடர் ஹூ ஹேஸ் நோ டைட்டில். இந்த புக்கு 2 புக்கு படிக்கிறப்பே தெரியும் இவரோட எந்த அளவுக்கு அவர் வந்து வெரி ஃபேமஸா இருக்காரு இந்த வேர்ல்ட்ல. அவரோட புக்ஸும் வந்து வெரி ரொம்ப பேர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த 5 AM கிளப் வந்து பல வருஷமா என்னை துரட்டி வந்து இன்னைக்கு இந்த புக்கு வந்து என் கையாலே நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். பிகாஸ் பர்சனலா என் லைஃப்லயும் வந்து பல விஷயத்த நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றேன். நாட் ஒன்லி பை ரீடிங். அந்த ஒரு விஷயம் அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என் லைஃப்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ பெஸ்ட்லி இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்க செல்ஃபை வந்து டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து உங்க செல்ஃபை வந்து பாதுகாத்துக்கிறது, உங்களோட என்வாயர்மெண்ட் எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் அமைச்சுக்கிறது. இப்போ உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் வந்து முன்ன மாதிரி இல்ல. ஒரு 20 இயர்ஸ் பேக்கும் இப்பயும் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அளவுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் சொல்றப்ப ஃபோன், டிவி அண்ட் சோஷியல் மீடியா, அது மட்டும் இல்ல ஐபேட் அண்ட் ஆல்சோ இப்போ வாட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் தான். இப்ப ஆப்பிள் வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த டைம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் டிஸ்ட்ரக்ஷன் தான். அண்ட் ஆல்சோ முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
யாராச்சும் ஒரு ஆள் ஒரு வீடியோ போடுறப்ப, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு புதுசா இருக்கிறப்ப, சம்திங் அது ஒரு யூனிக்கா இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, இப்போ உள்ள காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு பட்டு பட்டுன்னு இன்னும் வருது. ரொம்ப வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா விளங்குது தானே? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டு மேனேஜ் யுவர்செல்ஃப் ஆர் ஹவ் டு மேனேஜ் யுவர் மைண்ட். எப்படி உங்க மைண்ட வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிக்கிறது? எப்படி உங்க கண்ட்ரோல்ல அத வச்சுக்கிறது? ஸோ அத பத்தியும் சிறப்பா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நார்மல் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த 95% பீப்பிள் லைஃப்ப வாழ்ற வாழ்க்கை வந்து நீங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா டிஃபரெண்டா இருக்கணும்னா, நீங்க அந்த 5%ல இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்பிளா இருப்பீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இந்த 5%ல உள்ளவங்க வந்து பல விஷயத்த வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஏஎம் எந்திரிக்கிறவங்க. இந்த 5 ஏஎம் ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைச்சேன், ஓ 5 ஏஎம்னா வந்துட்டு காலையில எந்திரிச்சா போதும், ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணா போதும் அப்படின்னு. ஆனா அந்த புக்ல வந்து ஒவ்வொரு பக்கமும் போறப்ப, பல விஷயத்த வந்து அ கான்செப்ட்ட கத்துக் குடுக்குறாரு. என்னென்ன விஷயத்த நீங்க வந்து முழுமையா இத செய்யறப்ப, ஒரு கான்செப்ட் நீங்க அத பிராக்டிஸ் பண்றப்ப, உங்க லைஃப் வந்து ட்ரெமெண்டஸா மாறும். நீங்க உங்க லைஃப்ப சந்தோஷமா, ஹேப்பியா வழி நடத்தலாம் அப்படின்னு கிளியரா சொல்றாரு. ஸோ, அ இதுதான் மெயின்லி வந்து இந்த ஒரு புக்கோட முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த புக்ல வந்து முக்கியமா இந்த 4 பிரின்சிபல வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. இந்த 4 பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து மைண்ட் செட். மைண்ட் செட் வந்து எல்லாரும் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அம் நம்ப நார்மலா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, "உன் மைண்ட பார்த்துக்கோ, உன் மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கோ. அ ஸ்ட்ராங்கா வந்து நல்ல விஷயத்த கேளு, நல்ல விஷயத்த பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அது மட்டும் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த 4ம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து மைண்ட் செட். மைண்ட் செட் வந்து ஆஃப் கோர்ஸ் யூ நம்ம வந்து பல மோட்டிவேஷன், பாசிட்டிவ் பீப்பிள் கூட மிங்கிள் பண்றது, பல நல்ல நல்ல விஷயத்த வந்து ஷேர் பண்றது, கேட்கறது, அ அதுல இன்வால்வ் பண்றது, இது அத்தனையும் வந்து மைண்ட் செட். 2வது வந்து ஹெல்த் செட். இப்ப நம்ம வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வாழ்க்கையில வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், உழைச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? சந்தோஷமான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்றதுக்கு. ஆனா, நம்மள்ல பல பேர் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்த இழந்திருப்போம். ஆனா, பேங்க்ல காசு இருக்கும். ஸோ, அந்த மாரி அ அவரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஈவன் நீங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருந்தா கூட, உங்க ஹெல்த் நல்லா இல்லன்னா, நீங்க நாளைக்கு உங்க லைஃப்ப என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க அந்த ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ண முடியாது. ஆ ஸோ அதனால உங்க ஹெல்த்துக்கு வந்து முக்கியமான ஒரு பிரையாரிட்டி குடுக்க சொல்றாரு. எவ்ரி டே நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து ஹெல்த்துக்குன்னு டைம் ஒதுக்க சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு எக்சர்சைஸ், நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு ஃபுட், டயட் இந்த மாரி நம்ம லைஃப் நம்ம பாடிக்கு எந்தெந்த விஷயத்த கரெக்ட்டா குடுத்தா நம்ம ஹெல்த் கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு ஃபோக்கஸ் ஒதுக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல ஹார்ட் செட். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் செட். ஹார்ட் செட் வந்து உங்க எமோஷன எப்படி நீங்க பேலன்ஸா வச்சுக்கிறது. ஆ மோஸ்ட்லி நம்ம அதுக்கு வந்து பிரையாரிட்டி குடுக்கவே மாட்டோம். ஸோ இத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியே ஆவணும். நான் என்ன எமோஷன்ல இன்னைக்கு இருக்கிறேன்? நான் வந்து எவ்ரிடே ரொம்ப ஆத்திரமா இருக்கிறேனா? என் எமோஷன் பேலன்ஸா இருக்குதா? அதுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறேன்? ஸோ இது வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் குடுத்தே ஆவணும்னு சொல்றாரு. ஓகேங்களா? நம்ம சாரும் வந்து கிளாஸ்ல வந்து பல விஷயத்த வந்து இதுக்கு கத்துக் குடுத்திருக்காரு. இந்த எமோஷன நம்ம வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ சார் கத்துக் குடுத்த விஷயம், இது நம்ம பிராக்டிகலா இன்னைக்கு புக்ல பார்க்கிறப்ப, விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப நம்ம லைஃப் எப்படி ட்ரெமெண்டஸா மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, கடைசியா அவரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சோல் செட்.
நம்ம சோல் பேசிக்கலி நம்ம சோலை நம்ம எப்படி வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன மாதிரி விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்றோம். நம்ம மைண்ட் நம்ம சைலண்டா இருக்கிறதுக்கு, நம்ம காமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு நம்ம மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ். பெண்டமிக் மின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் லைஃப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பிஸியான லைஃப். வேலை, வீடு, பிள்ளைங்க, ஒரு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறப்ப என்ன லைஃப் இது? கை நிறைய காசு சம்பாதிக்கிறோம். ஆனா வீட்ல பிள்ளைங்கள பாத்துக்கணும், வெளிய வேலைய பாத்துக்கணும். இப்படியே அந்த ரொட்டீன்லயே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரேட் ரேஸ் மாரி இருக்கும். வேலை, வீடு, வேலை, வீடு இது மாரி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப, அந்த டைம்ல நான் பல விஷயத்த வந்து எனக்குள்ளயே நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல ஒண்ணு தான் வந்து ரோபின் சர்மாவோட அந்த 5 ஏஎம் கிளப் வந்து நான் பிராக்டிஸ் பண்ணோம். அந்த டைம்ல எனக்கு வந்து இது முழுமையா தெரியாமயே நான் வந்து பிராக்டிஸ் பண்ணேன். எப்படின்னா, என் டீம்ல வந்து ஒரு 10 பேரு கூப்ட்டு, நாளையிலருந்து நம்ம வந்து ஒரு 100 நாளைக்கு 5 ஏஎம் எந்திரிக்க போறோம். 5 ஏஎம் எந்திரிச்ச கையோட நம்ம வந்து காலையிலயே வந்து ஒரு அஃபர்மேஷன செய்ய போறோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் தான் இது. Zoomல ஆன் பண்ணிட்டு ஒரு அஃபர்மேஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு, நம்ம அதுக்கு அங்கிட்டு காலை கடமைகள செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வித்தவுட் ஃபெயிலியர் அந்த 100 டேஸ நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓவர்சீஸ் டிராவல் பண்றப்ப அந்த டேவ நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். பட் தென் நம்ம 100 டேஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து முடிச்சோம். ஸோ இதுல என்னென்ன விஷயம் எங்கக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஏஎம் அந்த அஃபர்மேஷன் முடிச்ச கையோட நான் யோகா செஞ்சேன். யோகா செஞ்சுட்டு நேரா வந்துட்டு நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். டு டெல் யூ த ட்ரூத், இந்த பேண்டமிக் வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல பல விஷயத்த குடுத்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ண விஷயம். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றப்ப, இந்த 5 ஏஎம் கிளப் ரோபின் சர்மா லான்ச் பண்றப்ப, அவர் வந்து அ ஐ மீன் இன்டர்நெட்ல வந்து போட்டிருந்தாரு. Facebookல போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, 5 ஏஎம் கிளப்ப பத்தி நான் ஒரு புக் வெளியாக்க போறேன். இந்த விஷயம் அப்படின்னு போடுறப்பயே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈவன் இந்த புக்க கூட அவரு இம்மீடியேட்டா லான்ச் பண்ணல. இட் டூக்ஸ் அபௌட் 4 இயர்ஸ். எல்லா விஷயத்தையும் சர்வே பண்ணி, இது எப்படி வொர்க் பண்ணுது? ஒரு 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 பீப்பிள் வந்து ஒரு ஹேப்பியான வாழ்க்கைய வாழ்றதுக்கு என்னென்ன விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும், அப்படின்னு சொல்லி இந்த புக்ல வந்து பல விஷயத்த அப்ளை பண்ணியிருக்காரு. அது அத்தனையும் வந்து எனக்கு தெரியாமயே ரியல் லைஃப்ல நான் அப்ளை பண்ணேன். அதுதான் என் லைஃப் வந்து 100% அப்படியே திருப்பிச்சு. ஸோ யோகா முடிச்சு நேச்சரோட நடந்துட்டு வர்றப்ப, அந்த மைண்ட் வந்து அவ்ளோ ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அவ்ளோ ஒரு காமா இருக்கும். பல ஐடியாஸ் உங்களுக்குள்ள வந்து வரும். ஒரு யூனிக்கான பல ஐடியாஸ் வரும். இந்த 5 ஏஎம் நம்ம கேட்கிறப்ப என்ன தோணுது? 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு தான் தோணுது. அதே வந்து அ நம்ம அ முன்னோர்கள் வந்து முன்னயே சொல்லியிருக்காங்க. அ விடியகாலைல வந்து எந்திரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆ பிரம்ம முகூர்த்தம். ஸோ அந்த டைம்ல வந்து எந்திரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டைம்ல வந்து நம்ப சிந்தனை வந்து தெளிவா இருக்கும். நம்ம முடிவுகள் வந்து நல்ல இதா இருக்கும். கிளியரா இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம லைஃப்ல என்னென்ன சாதிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அது அத்தனையும் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்பளுக்கு வந்து அது மைண்ட்ல வந்து உட்காராது. பிகாஸ் மேபி அது சின்ன பிள்ளையா இருக்கிற டைமா இருக்கலாம். வேலைக்கு போற பிஸியான ஸ்கெட்யூலா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம இதா இருந்திருக்க மாட்டோம். பட் வென் வி கோ த்ரூ ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்பிள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்றப்ப, நானும் சக்சஸ் ஆகணும், என் லைஃப்பும் மாறணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த புக்க நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த படிக்க ஆரம்பிக்கிற பல விஷயம் இத நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் பிராக்டிஸ் பண்றப்ப என் லைஃப்லயே பல விஷயம் மாறுனத நான் உணர்ந்திருக்கேன். நான் எடுக்கிற சில முடிவுகள், டிசிஷன் அண்ட் ஆல்சோ நேச்சரோட காமா உட்கார்றப்ப உங்க மைண்ட் வந்து அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கும். பல வகையான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அவரு சொல்ற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட் செட் வந்து கரெக்ட்டா வச்சிருக்கணும். ஸோ அந்த ஏர்லி மார்னிங் எனக்கு கிளியரா எனக்கு என்ன வேணும்? அந்த டைம்ல என்னால கிளியரா முடிவு எடுக்க முடியும்.
ஸோ ஒரு ஒரு ப்ராக்டிஸும் பண்ணோம். நாங்க வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அதை எழுத ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்ல, ஒரு சிம்பிளா இந்த 5 ஏஎம் பத்தி சொல்லணும்னா, நீங்க பாருங்க, காலையில நம்ம எந்திரிச்சு ஒரு 8 to 9 நம்ம வெளிய ரோட்ல போறப்போ அவ்ளோ ஹெவி ஜாமா இருக்கும். அவ்ளோ டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஆமாவா இல்லையா? சுத்தி கம்பெனிஸ், ஆ பிள்ளைங்க காலையில எந்திரிச்சோனே நாய்ஸியா இருக்கும். வெளிய ஒரு நாய்ஸியா இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்க விடியகாலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன். அது எதுவுமே இருக்காது. நீங்களும் யுனிவர்ஸும் தான். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு அமைதியா உட்காந்து, காமா உட்காந்து, நீங்க திங்க் பண்ற விஷயம், உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்ல, இந்த லைஃபோட பர்ப்பஸ், உங்களுக்கு பல விஷயத்துல வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் அவங்க சொல்றாங்க, இந்த 5 ஏஎம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இந்த 95% வந்து இந்த 5 ஏஎம்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த 5% வந்து லைஃப மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ பல விஷயத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்க. ஸோ அதனால தான் இந்த 5 ஏஎம்ல நீங்க எந்திரிச்சீங்கன்னா, பல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க் யூ வெரி மச் ஃபாத்திமா சிஸ்டர். தேங்க் யூ வெரி மச். ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் திங் நம்ம காலையில எந்திரிச்ச கையோட, நம்ம என்ன விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்றோம்? என்ன மாரி மைண்ட்க்கு என்னென்ன விஷயத்த ஃபீட் பண்றோம்? எத நம்ம கரெக்ட்டா ஃபீட் பண்றோமோ, அந்த ஒரு பெர்சனா நம்ம உருவெடுக்கிறோம். ஸோ அதே மாரி ஹெல்த்துக்கு மெயின் பிரையாரிட்டி குடுத்தே ஆகணும். நான் பெண்டமிக்கு பிறகு நான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆ இது ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு பிரையாரிட்டி குடுத்தேன். நாட் ஒன்லி மீ, நானும் ஹஸ்பண்டும் வந்து காலையில வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஹைக்கிங், ஒரு நேச்சர் வாக் அந்த மாரிலாம் போவோம். எனக்கு என் லைஃப்ல வந்து ஹைக்கிங்னா என்னன்னு தெரியாது. ஆஃப்டர் பெண்டமிக், ஆஃப்டர் த 5 ஏஎம் இது எல்லாமே கரெக்ட்டா வந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் வந்து ஏபிசி அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் முடிச்சேன். அடுத்த வருஷம் இபிசி போறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கனெக்ஷன், தி பெஸ்ட் எப்ப நடந்துச்சுன்னா, அந்த 5%ல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினப்ப. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தி கோல்டன் ஹவர். தி கோல்டன் ஹவர் சொல்றது இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்கல்ல. ஸோ அதேதான். 5:00 நீங்க எந்திரிச்சுட்டீங்கன்னா, அந்த 5 to 6க்குள்ள நீங்க செய்யற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கரெக்ட்டா டிவைட் பண்ணி செய்யணும்னு சொல்றாரு. அதுதான் வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, 20, 20 ரூல் சொல்றாரு. 20, 20 ரூல்ஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல நீங்க வந்து என்ன செய்றீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல நீங்க வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மூவ்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு எக்சர்சைஸ் செய்யணும். உங்க பாடிக்கு ஏதாச்சும் ஒரு எக்சர்சைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, நம்ம காலையில எந்திரிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து முக்கியமா இங்க வந்து ஒரு ஹார்மோன் வந்து அ நம்ம பாடிய வந்து ரொம்ப லீஸி ஆக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது முக்கியமான ஹார்மோன். நம்ம காலையில எந்திரிச்சோனே அ வேலைய பத்தி திங்க் பண்ணக்கூடாது. வீட்ல பிள்ளைங்கள பத்தி திங்க் பண்ணக்கூடாது. வேற எந்த ஒரு விஷயத்தும் உங்க மைண்ட்ல வரவே கூடாது. உங்களுக்கு வர விஷயம் வந்து என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன விஷயத்த செய்யலாம்னு நெனைக்கிறீங்க? சாதிக்கலாம்னு நெனைக்கிறீங்க? மேபி யூ கேன் உங்க ட்ரீம் பத்தி நீங்க திங்க் பண்ணலாம். ஸோ இது அத்தனையும் வரணும். ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல நீங்க எந்திரிச்ச கையோட, நீங்க எக்ஸர்சைஸ் செய்யணும். அது யோகாவா இருக்கலாம், உங்க சைக்கிளிங்கா இருக்கலாம், இல்ல நேச்சர் வாக்கா இருக்கலாம். ஃபார் மீ நான் நேச்சர் வாக். நேச்சர் கூட நான் போவேன். குருவி சத்தம், மரம் அசைறது, காத்து இது அத்தனையும் வந்து என்ன வந்து கிளென்சிங் பண்ணும். ஸோ அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் ஒரு ஜர்னலிங் பண்றப்ப எனக்கு அவ்ளோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என் லைஃப் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எக்சர்சைஸ். செகண்ட் 20 மினிட்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா ரிஃப்ளெக்ட். ரிஃப்ளெக்ட்னா என்னன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸிங்கா இருக்கணும். ஒரு காஃபிய குடிச்சிட்டு ஒரு ஜர்னலிங் பண்ணணும். உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன சாதிக்கணும்னு நெனைக்கிறீங்க? ஆ உங்க ட்ரீம்ஸ பத்தி. இது எல்லாமே வந்து ஜர்னலிங் பண்ணலாம். ஆ உங்க மனசுல என்னென்ன விஷயம் தாட்ஸ் வருது, அத அப்படியே ஜர்னல் பண்ண சொல்றாரு. ஓகேங்களா? இது அத்தனையும் நானும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இது பிராக்டிஸ் பண்றப்ப ரியலைஸ் பண்ண முடியும். நம்ம கரெக்ட்டான ஒரு இதுல இருக்கிறோமா? நம்ம எமோஷன் பேலன்ஸா இருக்குதா? இல்ல எமோஷன் இம்பேலன்ஸா இருக்குதா? இது அத்தனையும் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். அடுத்த 20 மினிட்ஸ்ல உங்க லைஃபோட குரோத்த பத்தி திங்க் பண்ண சொல்றாரு. அண்ட் எஸ்பெஷலி புது புது விஷயத்த வந்து லேர்ன் பண்ண சொல்றாரு. மேபி ஒரு இந்த மாரி புத்தகத்த நீங்க எடுத்து படிக்கலாம். இல்ல புதுசா ஏதாச்சும் லைஃப அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண வைக்கிற ஒரு விஷயத்த படிக்க சொல்றாரு.
இது நீங்க வந்து ஒரு விஷயத்த ஆடியோ மூலியமா கூட நீங்க கேட்கலாம். இல்லன்னா புக் ரீடிங்கா கூட இருக்கலாம். இல்ல ஆ லைக் நீங்க ஒரு வீடியோவா கூட நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயம் உங்கள க்ரோ பண்ண வைக்கும், அந்த ஒரு விஷயத்த பார்க்க சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ நான் மோஸ்ட்லி என்ன செய்வேன்னா, நேச்சரோட போயிட்டு வந்த கையோட எதாச்சும் புத்தகத்த எடுத்து படிப்பேன். இல்லன்னா ரோபின் சர்மா, அ விஷன் லக்கானி இவங்களோட இல்லன்னா ஒப்ராவோட புக்கு கூட நான் ஒப்ராவோட வீடியோவ ரொம்ப கேட்பேன். இது அத்தனையும் வந்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் குடுக்க போம்போது கூட, இது அத்தனையும் எனக்கு ஒரு கைடன்ஸா இருந்திருக்கு. என் லைஃப்க்கு சக்சஸா இருந்தது இது அத்தனையும். ஓகேங்களா? ஸோ ஈவன் இப்ப கூட நான் வந்து சாரோட வீடியோலாம் ரொம்ப நான் கேட்பேன். சாரோட வீடியோ, சாரோட என்னென்ன விஷயத்த ஷேர் பண்றாரு, அது அத்தனையும் கேட்பேன். பிகாஸ் அது எல்லாமே என் லைஃப மாத்துறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்ல. அடுத்தது வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த 5 ஏஎம் மாறணும். நானும் வந்து இந்த 5% வரணும்னு நெனைக்கிறப்ப, ஒரு புது ஹேபிட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இவ்வளோ நாள் நீங்க ஒரு ஹேபிட்ல இருந்திருப்பீங்க. ஆனா புது ஹேபிட்டுக்கு வர்றப்ப, அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்காது. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். இத நீங்க வந்து உங்க ஹேபிட்ட நீங்க மாத்தணும்னா, அட்லீஸ்ட் மினிமம் வந்து 66 டேஸ் வேணும்னு சொல்றாரு. ஸோ அத எப்படி பிரிக்கிறார்ன்னா, ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்ஷனா இருக்குமா. ஏன்னா புது ஹேபிட் ஆச்சே. ஸோ நாளைலருந்து நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நெனச்சாலே, அ அவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன நீங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்க தாட்ஸ நீங்க வீண் பண்ணணும். உங்க தாட்ஸ நீங்க வீண் பண்ணி, நீங்க அந்த 5:00 நீங்க எந்திரிச்சிட்டீங்கனாலே, அந்த டிஸ்ட்ரக்ஷன்ல அந்த அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து பிராக்டிஸ்க்கு கொண்டுட்டு வரலாம். ஸோ எந்த ஒரு புது ஹேபிட்டும் வந்து ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதே மாரி செகண்ட் 3 வீக்ஸ் வந்து அத இன்ஸ்டால் பண்ற டைம் வந்துருச்சு. ஸோ மைண்ட்ல வந்து பல சேலஞ்சஸ் வரும். எப்படின்னா, இந்த 3 வீக்ஸ் முடிச்சுட்டு, இந்த 3 வீக்ஸ்ல இருக்கிறப்ப, நான் இத ஏன் செய்யறேன்? இதனால எனக்கு என்ன பயன்? வேற யாரும் செய்யறது இல்லையே! ஸோ நான் ஏன் இத பிராக்டிஸ்ல கொண்டாரணும்? எனக்கு இது பெரிய அளவுக்கு பெனிஃபிட் குடுக்கறது இல்லையே! அந்த மாரி தாட்ஸ் உங்களுக்குள்ள வந்துட்டாலே, ஈசிலி நீங்க கிவ் அப் பண்ணிருவீங்க. ஆனா, நம் நம்ம வந்து அந்த அவேர்னஸ் ஓட இருக்கணும். எப்படின்னா, இந்த 3 வீக்ஸ் நான் செய்யறப்ப இந்த சேலஞ்சஸ நான் ஃபேஸ் பண்ணுவேன். கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவேன். பட் ஐ நீட் டூ வின். என் மைண்ட நான் வின் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு வில் பவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஹைக்கிங்ல ஏர்றப்ப, இந்த பீக் போறதுக்கு முன்னுக்கு நம்ம பாய்க்கிறது எது? அந்த வில் பவர் தான். ஸ்டார்ட்டிங்கே அந்த வில் பவர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வில் பவர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல் தாண்டிட்டு போவோம். ஸோ தாண்டிட்டு போறப்ப, இப்ப அன்னபூர்ணா பேஸ் கேமே வச்சுக்கங்களேன். ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே, ஓகே நாங்கலாம் செஞ்சிரலாம் அப்படின்னு வந்துச்சு. ஆனா படி, 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 படி எல்லாமே படியா ஏர்றப்ப, அந்த படிய பார்க்கறப்போ அவ்ளோ ஒரு சேலஞ்சஸா இருந்துச்சு. சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, "ஏன்டா வந்தேன்?" அப்படின்னு கூட. ஸோ அந்த மாரி இது ஒரு குட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? உங்க மைண்ட் எப்படி வேலை செய்றதுன்னு. அப்ப ஏன்டா வந்தேன்னு. ஆனா அது போத பண்ணாம, அடுத்த லெவலுக்கு போறப்ப இன்னும் மெஸியா இருக்கும். உடம்பு வலிக்கும், கால் வலிக்கும். உங்க மைண்ட் நீ எடுத்த டிசிஷன் கரெக்ட்டா அப்படி கூட கேள்வி கேட்கும். ஆனா அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பீக்க டச் பண்றப்ப, அதோட சந்தோஷம் இருக்குதுங்களே! அதோட அ அததான் வந்து ரோபின் சர்மா என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு விஷயமும் எடுக்கிறப்ப டஃப்பா இருக்கும். நடுவுல வந்து மெஸ்ஸியா இருக்கும். ஃபைனலா வந்து கோர்ஜியஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதான் செலிப்ரேஷன். அதான் ஃப்ரீடம். ஸோ இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு புது ஹேபிட் நீங்க மாத்தணும்னா, இத நீங்க கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். மினிமம் 66 டேஸ் வந்து இது பிராக்டிஸ்ல கண்டிப்பா கொண்டாந்து ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆ பல விஷயம் எனக்கு இந்த ஹைக்கிங்னா என்னன்னு தெரியாத ஒரு பெர்சன், இன்னைக்கு நான் பல இடத்துல நான் கொண்டுட்டு போறேன்னா, என்னோட டெய்லி பிராக்டிஸ். வாரத்துல 3 நாள் நான் ஹைக்கிங் போயே ஆகணும். நாளைக்கு 7:00 என்னோட டீமோட நானு அப்பாயின்ட்மென்ட் வச்சுட்டேன். 7:00 ஹைக்கிங் பிள்ளைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா ஹைக்கிங் போயிருவேன். இப்ப என்னது 1:00 நான் படுப்பேன். ஸோ பட் நாட் ஆல்வேஸ். ஜஸ்ட் ஃபார் சில கமிட்மெண்ட்னால தான். இப்ப இன்னைக்கு முக்கியமான நாள். அதனால தான் லேட்டா தூங்குறேன். இத ஏன் நான் சொல்றேன்னா, ரோபின் சர்மா சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த புக்க முடிக்கிறப்ப கடைசில, இது நீங்க 5:00 எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க தூங்கும்போது, ராத்திரி 12 மணிக்கு, 1 மணிக்கு, இல்ல 11 மணிக்கு நீங்க தூங்குனீங்கன்னா,
கண்டிப்பா இந்த விஷயம் வந்து ஹெல்த்தியான வே இல்லைன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப ஒன்ஸ் அ வைல் இப்ப நான் வந்து எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ள நான் படுத்துருவேன். இல்ல 11 மணி. அண்ட் இஃப் ஒரு ப்ரோகிராம் இருந்துச்சுன்னா நான் அட்டெண்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு ப்ரோகிராம் இருக்காது. பட் பிஃபோர் தட் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா, சாரோட கிளாஸ் வந்து 12 மணி வரைக்கும் நான் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ 12 மணி வரைக்கும் நான் அட்டெண்ட் பண்றப்ப சாட்டர்டே, சண்டே கண்டிப்பா நான் ஹைக்கிங் போயிருவேன். ஓகேங்களா? ஸோ அவரு முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்லீப் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. நீங்க வந்து 5:00 எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க படுக்கிறப்ப 12 மணினா இட்ஸ் நாட் ஹெல்த்தின்னு சொன்னாரு. ஏன்னா உங்க பாடி அத ஏத்துக்காது அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஃபோன வந்து ரூம் உள்ளுக்கு தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபோன வந்து ரொம்ப, ரொம்ப தூரமா வச்சுருங்க. இந்த ஸ்கிரீன் டைம் அறவே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா, நாட் ஒன்லி டிஸ்ட்ராக்ஷன் உங்களோட ஹெல்த்தும் வந்து பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு. உங்களோட ஹார்மோன் வந்து பல சேஞ்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனால வந்து ஆ பல பேத்துக்கு வந்து தூக்கம் வயசாவ வந்து தூக்கத்தையே இழந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ஹார்மோனா வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இந்த ஸ்கிரீன் டைம் அத்தனையும் வந்து நீங்க பெட்டுக்கு வர்றப்ப உங்க டிசிப்ளின நீங்க கொண்டாடணும்னு சொல்றாரு. டிசிப்ளினா ஃபோன வந்து பாய்க்காதீங்க. ஆ எந்த ஃபோனும் சரி, எந்த ஒரு மெசேஜும் சரி, எதுவுமே நீங்க வந்து ஒரு படம் பார்க்குறதோ, ஒரு ரீல் பார்க்குறதோ எதுவுமே வேணான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம அலார்ம்லாம் வைப்போம்ல, இததான் நானும் செஞ்சிருக்கேன். ஆ இந்த அலார்ம வந்து ஃபோன்ல வைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா, காலையில வந்து நீங்க ஃபோன எடுக்கிறப்ப, இந்த அலார்ம் அடிச்சுட்டு எடுக்கிறப்ப, நீங்க வேலையா நம்ம என்ன செய்வோம்? யார் மெசேஜ் அனுப்பியிருக்கா? இது யார் என்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க? யார் கால் பண்ணியிருக்காங்க? ஸோ அத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ஃபோன கையில எடுத்த கையோட நம்ம வந்து மெசேஜுக்கு போயிருவோம். ஸோ அதனால ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஃபோன பாய்க்காதீங்க. இந்த ஒரு இந்த நான் குடுத்த அத்தன விஷயத்தையும் நீங்க நம்ப வந்து பிராக்டிஸ் பண்ணோமா, நம்பளும் இந்த 5% பீப்பிள் மாரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த 5% பீப்பிள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் மிஷல் ஒபாமா அண்ட் இந்திரா நூய், கோகோ கோலா சேர்மன் அண்ட் ஆல்சோ ரிச்சர்ட், ஒப்ரா இவங்க அத்தன பேரும் அந்த 5%ல இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு லைஃப் வந்து ட்ரெமெண்டஸா மாறி இருக்குன்னு சொல்றாரு. தேங்க் யூ வெரி மச். இதுதான் என்னோட conclusion and also sharing. Thank you very much, Miss Shamina, and also those listening to this. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் மேம். ரொம்ப நிதானமா, இன்ஸ்பைரிங்கா, பிராக்டிகலா, இன்ட்ராக்ஷனோட பிரசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்ல இருக்கிற வேல்யூபிள் கான்செப்ட்ட ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால, எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. இயர்லி மார்னிங் ரொட்டீன், செல்ஃப் டிசிப்ளின், ஃபோக்கஸ் அண்ட் கன்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி எக்ஸ்ட்ராடனரியா சக்ஸஸ்க்கு லீட் பண்றதுன்னு பிராக்டிகலா இந்த புக் மூலமா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க் யூ ஒன்ஸ் அகைன் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் வண்டர்ஃபுல் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷன்ல என்னோட டேக்அவேயா ஒழுக்கம் என்பது வெற்றிக்கான கதவை திறக்கும் முதல் சாவி. சக்சஸ் ஓவர் நைட்ல எல்லாம் வராது. டெய்லி நம்ம ஃபாலோ பண்ற குட் ஹேபிட்ஸ் தான் நம்ம ஃபியூச்சரை ஷேப் பண்ணுது. எஸ், நான் உங்களோட டேக்அவே அண்ட் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். எஸ், ஷேர் பண்ண யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, ஓகே. புஷ்ரா மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. யா, ஷூர். ஹலோ மேம். Alistair. மேம், இவ்வளோ ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதை உங்க லைஃப்ல கொண்டு வராம இதை சொல்லவே முடியாது. இந்த ஒரு டாபிக்கை நீங்க சொல்றீங்கன்னா உங்களோட ரொட்டைன் லைஃப் ரொம்ப வருஷமாவே இது நீங்க ஃபாலோ பண்ணாம சொல்லியிருக்க முடிஞ்சிருக்காது. அப்போ வந்து நீங்க வந்து உங்க சோல் கூட நீங்க எவ்வளவு ஃபைட் பண்ணி இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா உங்க லைஃப்ல எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் மேம் எனக்கு மெயினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் மனசுல வந்துச்சு. அவங்க எவ்வளவு வருஷமா அத கஷ்டப்பட்டு அவங்களோட சோல் கூட போராடி இத வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ற ஒரு பர்சனாலதான் மத்தவங்களுக்கு இத வந்து சொல்லவே முடியும். அண்ட் Yes. அதுக்கப்புறம் கிளாஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ வந்து கரெக்டா சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து எங்களுக்கு கரெக்டா ரீச் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே புரிஞ்சுது. என்ன தோணுதுன்னா உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு தோணுது.
தட் மீன்ஸ் நம்ம சோல் கூட நம்மளே ஃபைட் பண்ணி எகெயின்ஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த அந்த வீக்ஸ் கணக்கெல்லாம் சொன்னீங்கல்ல, அதை கரெக்டா பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வருது. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண போறோம் சடனா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுனா இப்ப அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு சக்சஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்க ஸ்பீச்ல இருந்து தெரிஞ்சுது மேம். ரொம்ப தேங்க்யூ சோ மச், சூப்பரா எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்ததுக்காக. தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலி வெரி ட்ரூ. அதுதான் நீங்க என் லைஃப்ல வந்து ஃப்ரம் ஜீரோ என் லைஃப் ட்ரமெண்டஸமா திருப்பி போட்டது வந்து இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணனாலதான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் மஃபாசா முனாஃப் மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. எஸ். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே உங்களோட செஷன் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு உண்மையே டைம் போனதே விளங்க இல்லை. நான் உண்மையில அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களோட அந்த எப்படி சொல்ற பாடி லாங்குவேஜ் ஆயிக்கட்டும், உங்களோட அந்த டோன், பேசுற டோன் ஆயிக்கட்டும், நீங்க பேசின அந்த எப்படி சொல்ற அந்த அந்த ஒரு மெலடி, அந்த ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. அவனோட ஸ்பீச் மெத்தட் வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 9:45 எப்படியுமே இன்னமால் செஞ்சு ஃபர்கட் பண்ணுவேன். கஷ்டப்பட்டு செல்லத்துக்கு வரும். அப்ப இன்னைக்கு நான் மார்னிங் பார்த்தப்போ நினைச்சேன், மாலா மேடம் இன்னைக்கு இது கட்டாயம் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பயுமே மறந்துட்டு சார். தேங்க்யூ மேம். 9:46 என் ஃப்ரெண்ட் கால் பண்ணா, இன்னைக்கு எனக்கு இது ஞாபகப்படுத்த சொன்னதானே சூப்பர் 70க்கு இது குயிக்கா ஜாயின் ஆக அப்படின்னு. அவ பார்த்து நீங்க ஜாயின் ஆகியிருந்தீங்க. அப்போ ஐ எம் சோ ஹாப்பி. அதுல மிச்சமே எனக்கு கொஞ்சம் டாங்டு மண்டையில கொட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ஸ் லாஸ்டா சொன்னீங்க, மார்னிங் எழும்பும் போது போன்ல எல்லாம் வந்து வைக்காதீங்க அப்படின்னு. ரியலி போன்ல எல்லாம் வச்சுட்டு எழுமினதுமே எல்லாம் ஆஃப் பண்றதோட அடுத்த செகண்ட் வந்து மெசேஜஸ் என்ன வந்திக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா பார்த்து படும். அது வாட்ஸ்அப்ல யாராலும் மெசேஜ் படிக்கிறாங்களா அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா பார்த்து படுறோண்டு. சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா வந்து சில நேரத்துல குட் நியூஸ் இருக்கும், சில நேரங்கள்ல பேர்ட் நியூஸுமே அதுல வந்திருக்கும். சோ அந்த நேரத்துல மார்னிங் எழும்பும் போதே அச்சச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒண்ணு வரதான். உண்மையிலேயே அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உங்களோட செஷன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே கொட்டுன மாதிரி அப்படி இருந்துச்சுன்னு, அதே மாதிரி தான் இந்த 7 AM புக்கு வந்து பல தடவை வந்து இன்னைக்கு நானே அதை பத்தி ரிவ்யூ பண்ணி அதை பத்தி டீப்பா கிளியரா படிச்சுட்டு வந்து சொல்லணும்னா, இது அத்தனையும் இந்த யூனிவர்ஸே எனக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்னா அந்த யூனிவர்ஸே நம்மளை கேட்க வச்சிருக்கு. இது நம்மள பிராக்டிஸ் பண்ண சொல்லுது இந்த யூனிவர்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஃபாத்திமா அஃப்ரா மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி ஈவினிங் சிஸ்டர். ரொம்ப எனக்கு வந்து நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு இந்த அடிக்கிற செஷன். உங்களோட செஷன் உண்மைக்குமே சொல்லணும்னு சொன்னா, நான் கண்டினியூஸா இந்த 5 AM இல்ல 3:40 நான் எழும்பணும் என்று சொல்லி டைம் வச்சு கொண்டிருக்கிறேன். அந்த டைம்ல எழும்பி நான் அந்த ப்ரேயிங் அதுகளை வந்து செய்யணும் என்று சொல்லி, ஆனா அது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம் தூங்கிடுறேன். அப்ப அந்த 3 வீக்ஸ் சேலஞ்சஸ் மாதிரி சொன்னீங்கல்ல, அது வந்து நல்ல ஒரு கீட்டக்கவே இருந்துச்சு எனக்கு. அடுத்தது வந்து போனை வந்து டைம் அலாம் வைக்கிறேன், 3:40 வச்சுட்டு எல்லாமே செய்யறேன். 5 மணிக்கு எழும்புறேன், எல்லா வேலையும் செய்யறேன், கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அந்த போன்ல கொஞ்சம் ரீல்ஸ் பாக்குறேன். சரியா, டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல நல்ல தகவல் தான், நல்ல இதுதான் வருது. ஆனா ரீல்ஸ் பாக்குறேன், மோட்டிவேஷன் அதுகள். போன 8 மணி ஆகுது, 3 ஹவர் போன் பாத்திக்கிறேன், 3 ஹவரும் ரீல்ஸ் பாத்திக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு விளங்கிச்சு. அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். நான் அடுத்தது அந்த ஹெல்த்தி ஸ்லீப், அதுலயும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்றைக்கு நான் நினைச்சேன். நான் போனை ஆஃப் பண்ணி தான் போட்டேன். உங்களோட செஷன் சொல்ல தான் நான் போனை ஆன் பண்ணினது. அந்த 9:45 தான் அந்த டைமுக்குள்ள நம்ம பார்க்கணும்ண்டு. அதையும் ஒரே நேரத்துல நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஒரு டைம் செட் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துக்கே நீங்க தூங்கி எழும்புங்க, அந்த நேரத்துக்கு நீங்க எழும்புவீங்கன்னு சொல்லி அது நல்லா இருந்தது. அந்த சின்ன நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க. காலையில வந்து நம்ம எழும்பினதும் வந்து நம்ம அந்த 4 ரூல்ஸ் சொன்னீங்க இல்லையா,
ஹோல்டன் ரூல்னு சொல்லி 4 விஷயம் சொல்லியிருந்தீங்க. மைண்ட் செட், ஹெல்த் செட், ஹார்ட் Mindset, செட், health set. Okay, heart set, soul set. லாஸ்டா சோல் Soul செட். set. அந்த அந்த 4 விஷயமும் சொன்னீங்க. அதுலயும் காலத்தால எழுமியதும் உடற்பயிற்சி நடையில சரி நீங்க போயிட்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க, ஜேர்னல் எழுதுங்கண்டு. அதை நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். எனிவே தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம். Thank லாஸ்ட் you. கலில் ரஹ்மான் சார் கொஞ்சம் ஷார்ட்டா. ஓகே, எஸ், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, தேங்க்யூ. Thank you, sister. Thank you. Uday. Yeah, how are you, Mala ma'am? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு உதய். Really, உங்களை மறுபடியும் அந்த ப்ரோக்ராம்ல சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very Really, much. உங்களோட ஸ்பீச், உங்க ஸ்பீச் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா, எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவும், உங்களை மாதிரி ஆணுங்கிற இன்டென்ஷனோட ரீதி எல்லாரும் ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். ஸோ இது மாதிரி உங்களோட சேவை Thank you very much, sir. நீங்க சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி, தென் நல்லா ஸ்லீப், குட் ஸ்லீப், எக்ஸசைஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஸோ அதெல்லாம் வாழ்க்கையில எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எல்லாரும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப அழகா ரத்தின சுருக்கமா சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். Thank you very much for that. Thank you. Thank you, sir. Thank you everyone for your wonderful presentation, so participation and valuable feedback. இன்னைக்கு செஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்வெல் தேங்க்ஸ் டு அவர் ப்ரெசென்டர் ஃபார் ஷேரிங் சச் அன் இன்ஸ்பைரிங் ரிவ்யூ. அதே மாதிரி ரெகுலராக ஜாயின் பண்ணி என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. Thank you very much. Remember, success does not come from one big decision. It comes from the small habits we practice every single day. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you very much. Good night.